ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. நூலில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து பேக்கேஜிங் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கு நான் ஃபோனில் உள்ள மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ராடக்ட் இப்படி தான் வந்துச்சு. நேற்று நான் ரிசீவ் பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நோன் பேக்கேஜிங் நல்லா பபுள் ரேப்போட அந்த பேக்கேஜிங்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட், போயா BYV2. ஸோ 2 மைக்கு, ஒரு ரிசீவரு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். போயா அல்ட்ரா காம்பேக்ட் 2.4 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் கம்பேட்டபிள் வித் iOS டிவைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த லைட்டனிங் கனெக்டருக்கும் இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USB-C டைப்பும் இருக்குது. ஸோ ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபோன் வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ Type-C சார்ஜிங் போட்டு அந்த ரிசீவருக்கும் மைக்குக்கும். அப்புறம் 50 மீட்டர் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன், அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அப் டு 9 ஹவர் ரன் டைம், மைக்ரோஃபோன் மியூட் கண்ட்ரோல், 360 டிகிரி ரொட்டேட்டிங் பேக் கிளிப். ஸோ அதாவது அந்த மைக்கை நம்ம ஷர்ட்லேயோ இல்லை டிஷர்ட்லேயோ வச்சுக்கிட்டு அது 360 டிகிரிக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேரிங். ஆமாம், இது வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ நான் வந்து பார்த்துருந்தேன். இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவையில்லை. ஸோ நம்ம ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கை மட்டும் ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் பார்த்துருந்தேன். இந்த பாருங்கள் ப்ராடக்ட், நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ பாக்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்கு, ஒரு ரிசீவரு, அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து இந்த சிலிக்கா ஜெல்லு தூக்கி போட்டுடலாம். USB டைப்பு, நார்மல் USBலேருந்து C டைப்பில் வந்து 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டு அதை அடுத்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? என்ன யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, வாரண்ட்டி கார்டு பார்ப்போம் இதில் இருக்குதானே. குயிக் ஸ்டார்ட் கைடு. ஸோ என்னென்ன பட்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆன் ஆஃப். ஸோ 2 செகண்டு ஆன் பண்ணோம்னா, ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிடும். அதே 2 செகண்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். சரி வாங்க அடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். நல்லா இருக்குது, நல்ல பிளாக் கலரில். இதில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிலிட்டி. ஸோ பிளாக்கு. iOS டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் உள்ளதான் அவைலபிலிட்டி இருக்குது, 2 மைக் உள்ளதாக இருக்குது. அதே போல் USB-C டைப்பு. ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்திங்கனாலும் ஒரு மைக் உள்ளதாக இருக்குது, 2 மைக்கும் உள்ளதாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ ப்ராடக்ட் எடுத்து பார்ப்போம். நம்ம ரிசீவர் எடுத்து பார்ப்போம் முதல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர். போயான்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்கு. ஸோ ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவருமே வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். ஸோ சார்ஜ் கம்மி ஆகிடுச்சுன்னா இந்த இண்டிகேஷன் லைட்டு காட்டும் போல். ஓகேவா? இதுதான் ரிசீவர். அடுத்து மைக் வந்து பார்ப்போமா? நம்ம எடுக்கிற மாதிரி அழகாக நம்ம ஃபிங்கர் செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலே அழகாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், டடான் மைக்கு, போயா மைக். லைட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டனு. இது நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனு. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்டில் டிஷர்ட்டில் மாட்டி வச்சுக்கிறதுக்கு. இதுதான் அவங்க 360 டிகிரின்னு சொன்னாங்க. இது எப்படி வேணுமோ நம்ம சுற்றி நம்ம மாட்டிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இது நம்ம கலட்டிக்கலாம். ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டஸ்ட்டை க்ளீன் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ ஒரு மைக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ இது வரைக்குமே நான் வந்து மொபைலில் உள்ள மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது,
இந்த போயா மைக் மொபைலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கொடு. மைக்குமே இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுலேயுமே லைட் எரியுது, ரிசீவர்லையுமே ப்ளூ லைட் எரியுது. இப்போ இதில் நான் வந்து பேசுகிறேன். ஸோ எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ அந்த 50 மீட்டர் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ 50 மீட்டர் வரைக்கும் இந்த மைக்கை வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ எவ்வளோ தூரம் இந்த மைக்கு கனெக்டில் இருக்குது, என்னோடய வாய்ஸை கிளியராக கொடுக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆடியோவில் எந்த அளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதை ஆன் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து அந்த இண்டிகேஷன் காட்டுது. ஸோ அந்த இண்டிகேஷன் என்னன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த க்ரீன் இண்டிகேஷன் இல்லை அப்படின்னா நார்மல் மோடில் தான் பேசுகிறோம். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓவர் ஹீட்டு காற்று அடிக்குது, இருந்தாலும் அனல் காற்று தான் அடிக்குது. ஸோ இந்த எல்லா சவுண்டுக்கு மத்தியில் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஒரே கிளிக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடை வந்து ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ போயா மைக்கோட அந்த BY-V2 அந்த மாடலோட மைக் எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் வந்து முழுசாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி. நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ துபாய் காசுக்கு ஒரு 150 திரம் அந்த 2 மைக் உள்ளது. 1 மைக் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 112 திரம்ஸு. ஸோ நான் வந்து 2 மைக் உள்ளது தான் வாங்கினேன். ஸோ ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மைக் யாராவது வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாங்க சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. பாய் பாய்.